சமந்தா திரைப்படத்துல சாய் பல்லவி அவர்கள் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு ரசிகர்கள் இப்போ பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சமந்தா அவர்கள் நேத்தி அவங்களுடைய எங்கள் தங்கம் திரைப்படத்துடைய செய்தியாளர்கள் சந்திப்புல சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. தமிழ் திரைப்படம் நடிக்கல அப்படின்னு எனக்கு ரொம்பவே வருத்தம் இருக்கு, நேரம் இருக்கு, சீக்கிரமா ஒரு தமிழ் படத்துல நடிக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில மறுபடியும் நடிக்க நான் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க. அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் பொறுப்பை விட நடிகர் வாழ்க்கை எனக்கு குஷியா இருக்கு. கடைசி 5 நாட்களா ஒரு படம் தயாரிக்கிறதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு என்னுடைய வீடு, கண்டிப்பா உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துவேன். தமிழ்ல மறுபடியும் நடிக்க நல்ல கதையை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்க இயக்குனரையும் நான் கேட்டுக்கிறேன். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாஸ் டயலாக் தான் இந்த படத்துல நான் வாங்கின அதிக டேக்காவே இருந்துச்சு. இந்த டயலாக பேசவே எனக்கு வெக்கமா இருந்தது. என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமா பெண் கதாபாத்திரங்களை முதன்மைப்படுத்திய படங்களை தயாரிக்க முடிவெடுத்தோம். அதன்படி இந்த படத்துக்கு சாய் பல்லவியை முதல்ல நடிக்க ஒப்பந்தம் செஞ்சோம். ஆனா பல்வேறு காரணங்களால நோ சொன்னதும் நானே நடிக்க வேண்டியதாயிற்று. அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படத்துல ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்தையும் நாங்க சேர்த்திருக்கோம். எங்களால முடிஞ்ச வரையும் உண்மையான சண்டை காட்சிகளை படமாக்கி இருக்கோம். எனக்கும் ஷூட்டிங்ல நிறைய ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எதுக்காக சாய் பல்லவி அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு நோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்தான்.